ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 பல் பெரிய பல்ல 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. 2 ஒரு காஷ்மீர் மிளகாயை சேர்த்துக்கிறேன், அதை வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2½ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். மொத்தமாக இந்த 1 கிலோ அளவு மீன் குழம்புக்கு 3 தக்காளி தேவைப்படும். ஒரு 4 பல் பூண்டை தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சைட் பை சைடில் தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் வரும். அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அது வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதித்து இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீனோட அளவு 1 கிலோ. 1 கிலோ அளவில் நான் கண்ணாடி பாறை மீன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம திருக்க மீன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குது. கிடச்சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம எந்த மீன் குழம்பு வேணாலும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகம் போட்டு கிளறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.